Hi student, this is plus one chemistry video. Now we are going to discuss about unit 6 gaseous state. Already you have seen some videos in this lesson in some topic. For example, Boyle's law and Charles law, டால்டன்ஸ் லா ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய டாப்பிக்லாம் பார்த்துருப்பீங்க. பாயில்ஸ் லா சார்லஸ் லாலாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. பி மீன்ஸ் ப்ரெஷர், வி வால்யூம், என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆர் மீன்ஸ் கேஸ் இஸ் கான்ஸ்டன்ட், டி மீன்ஸ் டெம்பரேச்சர் இன் கெல்வின். தட் இஸ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவிஎன் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. கொஞ்சம் நல்லா பாருங்கள். பேஜ் நம்பர் 171 இருக்குது. கம்பல்சிபிலிட்டி ஃபேக்டர் இருக்குன்னே படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோவில். கம்பல்சிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் ரியல் கேஸஸ் இசட் ஈக்குவல் டு பிவி ரியல் ஓகே டிவைடட் பை என்ஆர்டி. ஓகேங்களா. இது பிவி ஈக்குவல் டு நான் மார்க் பண்ணுற பாருங்க. இது எழுதணும். இதுதான் கம்பல்சிபிலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுலேருந்து அந்த டெரிவேஷன் வருது. வி ரியலுக்கு என்ஆர்டி டிவைடட் பை பி. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இசட் ஈக்குவல் டு வி ரியல் அண்டு வி ஐடியல். ஓகேங்களா. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கொஸ்டின். ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வென் வி ரியல் அப்படின்னா மோலார் வால்யூம் ஆஃப் தி ரியல் கேஸ், வி ஐடியல்னா மோலார் வால்யூம் ஆஃப் தி ஐடியல் கேஸ், ஐடியல் பிஹேவியர். ஓகேங்களா. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கீழே இருக்குது. பேஜ் நம்பர் 171. ஜேடி வான் டெர் வால்ஸ் வந்து மேட் த ஃபஸ்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ரியல் கேஸஸ். ரியல் கேஸஸ் அப்படின்னா நம்ம இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ரியல் கேஸஸ் வான் டெர் வால்ஸ். ரியல் கேஸஸ் அப்படின்னாவே நம்ம ஆல் கேஸஸ், அந்த ரியல் கேஸஸ்னால் ஆக்சிஜன், நைட்ரஜன், அந்த மாதிரி ஏரில் மிக்ஸ் ஆகக்கூடிய எல்லா கேஸுமே அந்த ரியல் கேஸஸ் தான். அந்த ரியல் கேஸ் தான் ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம். சில வந்து டீவியேட் ஆகும். ஓகேங்களா. ஐடியல் பிஹேவ்னா ஐடியல் கண்டிஷன் ஒன்று இருக்கும், அதை ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அது ஐடியல் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரியல் கேஸஸ் தான் என்னவா கன்வெர்ட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸாக கன்வெர்ட்டட் ஆகுது. அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் ஆஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ரியல் கேஸ் பிஹேவியர் அட் தி மாலிகுலர் லெவல். ஓகேவா. ஹி மாடிஃபை தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பார்த்தீங்களா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அன்லைன் பண்ணுங்க. இன்ட்ரடியூசிங் தி 2 கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் நேம்லி ப்ரெஷர் கரெக்ஷன் அண்டு வால்யூம் கரெக்ஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் கரெக்ஷன் பண்ணுறோம் அண்டு வால்யூம் வந்து கரெக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கரெக்ஷன். ஏன் ப்ரெஷர் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ், ஒரு கேஸோட ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை தி பம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி மாலிகுல் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். பம்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஹிட் பண்ணுறது, தாக்கிறது. ஓகேங்களா. பம்பார்ட்மெண்ட் அப்படின்னா தாக்கிறது. அந்த மாலிகுல்ஸ் போய் அந்த இதான் ஒரு கேஸ் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா இது க்ளோஸ்டாக இருக்கும். இதில் அந்த கேஸஸ் மாலிகுல் போய் அது அந்த கேஸ் வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னரில் மோதும். அப்படி மோதும் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் த ப்ரெஷர். ஓகேங்களா. தி ஸ்பீட் ஆஃப் மாலிகுல் மூவிங் டுவர்ட்ஸ் தி வால் ஆஃப் தி கண்டெய்னர் இஸ் ரெடியூஸ்ட் ஆகுது. ஓகே. அந்த மாலிகுல் வந்து போய் மோதுறது அந்த ஸ்பீடு வந்து ரெடியூஸ்ட் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸடட் பை தி நெய்பர்ஸ். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் ஒரு கண்டெய்னர் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஏர் வந்து மிக்ஸ் பண்ணி ஏர் எடுத்துக்கிறோம். இதில் ஏர் அப்படிங்கிறப்ப ஆக்சிஜன் கேஸு, O2, N2 இந்த மாதிரி நிறைய கேஸ் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகியிருக்கும். இப்போ இதில் கூடிய அந்த ஆக்சிஜன் மாலிகுல் அண்ட் நைட்ரஜன் மாலிகுல் போய் மோதுறது வந்து குறையும். ஏன்னா இது ரெண்டுக்குள்ள அட்ராக்ஷனால். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட எக்ஸ்பெக்டடோட கொஞ்சம் ரெடியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் திரும்ப நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போ ஏர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஏர் எடுத்துக்கிறோம். ஏர் அப்படிங்கிறப்ப அதில் எல்லா கேஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த எல்லா கேஸும் ஒரு பர்டிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் அட்ராக்ஷன் ஆகிருக்கும். அது இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து விலகி இந்த மேலே அந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னரில் மோதும். அப்போ மோதும் போது நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பெக்டட் ஆகும். ஓகே. நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதான் நெய்பர்ஸ்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ்னால அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி அதுலேயே ஏற்கனவே மிக்ஸ் ஆன கேஸ் தான் நெய்பர்ஸ் கேஸ். இந்த மெஷர்டு கேஸ் ப்ரெஷர் இஸ் லோயர் தென் த ஐடியல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ். அப்போ அது ஐடியல் ப்ரெஷர்லேருந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க.
ஹென்ஸ் வான் டெர் வால்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் த கரெக்ஷன் கரெக்ஷன் டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு டு திஸ் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட். அப்போ ஐடியல் கேஸோட ப்ரெஷரை விட ரியல் கேஸோட ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ரியல் கேஸோட ப்ரெஷர் வந்து லோயர் தென் தி ஐடியல் கேஸ் ப்ரெஷர். ஓகேங்களா? அதுக்கு என்னன்னு கீழே பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கேஸும் ஒரு கிரேட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் இருக்கும். இது தனித்தனியாக பிரிந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து விலகி தான் அதில் போய் இப்படி மூவுது. ஓகேங்களா? அதான் மாலிகுலர் அட்ராக்ஷன் பேலன்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்வெர்ட் புல்லுனா அந்த மேலே தள்ளுறது. ஓகேங்களா? இது மாதிரி அந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபவுண்ட் அவுட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மாலிகுல் நியர் தி வால். ஓகேங்களா? அப்போ அந்த வான் டெர் வால் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுது பை மாலிகுல் நியர் தி வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்சிட்டியோட சிம்பிள் வந்து ரோ, RHO, ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ. ஓகேங்களா? இது வந்து மேலே பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு வந்து இந்த நியர் தி வால், இதுதான் வால். இந்த நியர் தி வால் மேலே இந்த கேஸ் மாலிகுல் போய் மோதுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் மாலிகுல். அதனோட டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. அப்போ ப்ரெஷர் டேஸ், அதாவது இது சாதா ஐடியல் ப்ரெஷர் அப்படின்னா பி மட்டும் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல் கேஸ் ப்ரெஷர்னா பி மட்டும் சொல்லணும். இது ரியல் கேஸ் ப்ரெஷர்னால இது பி டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரியல் கேஸ் ப்ரெஷர் வந்து பி டேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஸ்கொயர்டு. ஓகேவா? டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது? N/V, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போ N ஸ்கொயர் டிவைடட் பை V ஸ்கொயர் வரும். அப்போ ரோ ஈக்குவல் டு N/V. ஓகே, N மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், V மீன்ஸ் வால்யூம். அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், P dash is directly proportional to P square. அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரோ ஈக்குவல் டு N/V. இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் போங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் N is the number of moles of gas and V is the volume of the container. P dash is directly proportional to N square V square. ஓகேங்களா? இதை அன்லைன் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் மோல்ஸ், வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர். அப்போ பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு AN ஸ்கொயர் V ஸ்கொயர். அப்போ N அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி கேஸ். அதை அன்லைன் பண்ணிக்கோ. A மீன்ஸ் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த P டேஸ் அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். PV ஈக்குவல் டு NRTயில் இந்த P டேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? PV ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். PV ஈக்குவல் டு NRT தான் ஐடியல் கேஸ். இந்த ப்ரெஷர் கரெக்ஷனில் நம்ம இந்த ப்ரெஷருக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். AN ஸ்கொயர் V ஸ்கொயர். ஓகே, அப்போ AN ஸ்கொயர் V ஸ்கொயர். ப்ரெஷர் P டேஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ப்ளஸில். ஓகேவா? தேர்ஃபோர் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ P ஐடியல் ஈக்குவல் டு P ப்ளஸ் AN ஸ்கொயர் V ஸ்கொயர். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தனியாக 2 மார்க் ஏறும். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் கரெக்ஷன். ஓகேங்க, வால்யூம் கரெக்ஷனில் நம்ம என்ன எடுத்துக்கணும்? அட் எவரி இண்டிவிஜுவல் மாலிகுல் ஆஃப் கேஸ் வந்து ஆக்குபை த சர்டைன் மாலிகுல். ஓகே, ஒவ்வொரு கேஸஸில் கூடிய ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு பர்டிகுலர் பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? எவரி இண்டிவிஜுவல் மாலிகுல் ஆஃப் த கேஸ் ஆக்குபை த சர்டைன் வால்யூம். தி ஆக்சுவல் வால்யூம் is less than volume of the container. ஓகேங்களா? அதோட ஆக்சுவல் வால்யூம் வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் தான் இருக்கும் வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர். ஏன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இதில் கேஸ் மாலிகுல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கேஸை நம்ம இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கண்டெய்னர் வந்து இப்படி இருக்குது கண்டெய்னர் அப்படின்னா இதில் நிறைய கேஸை நம்ம டம்ப் பண்ண முடியாது, வெடிச்சிடும். அதனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட் கேப் விட்டு தான் பண்ணியிருப்போம். அப்போ இந்த வால்யூமோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கேஸோட வால்யூம் வந்து லெஸ் தென் தான் இருக்கும். அப்போ நம்ம கேஸ் வந்து கம்மியாக தான் ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கேஸ் வந்து கம்மியாக ஃபில் பண்ணணும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வால்யூம் இஸ் லெஸ் தென்
ஓகேவா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வான் டெர் வால்ஸ் இன்ட்ரடியூஸ் த கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, வால்யூம் கரெக்ஷன் ஃபேக்டர், அதுதான் V டேஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, V டேஸ். ஓகே, டு திஸ் எஃபெக்ட் தென் கால்குலேட் தி கரெக்ஷன் டேர்ம் பை தி கன்சிடரிங் த கேஸ் மாலிகுல் ஸ்பியர் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். அப்போ கேஸ் மாலிகுல் வந்து இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். இது 2 கேசியஸ் மாலிகுல். ஓகேங்களா, இந்த 2 கேசியஸ் மாலிகுலில் ஒரு இது கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம். ஓகேங்களா, இது ரெண்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ், இந்த நியூக்ளியஸுக்கு இந்த நியூக்ளியஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். இந்த டயக்ராம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப கேஸ் மாலிகுல் கன்சிடர்டு ஸ்பியர்னா சர்க்கிள் ஷேப். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு கேஸ் மாலிகுல். இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஆர், இது உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். அதான் நாங்கள் 2R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம், ரெண்டும் மிக்ஸ் பண்ண வால்யூம் தான் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். ஓகேவா, விங்கிறது எக்ஸ்க்ளூடட் வால்யூம். எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் 2 மாலிகுல்ஸ்க்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். 4/3/r³. ஓகேவா, அந்த 2r³ சப்ஸ்டிட் பண்ணணும். 4/3/2r³ அப்படிங்கிறது r³ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்கள், இந்த பக்கம் சைடு எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2R மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால தான் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், நான் இப்போ எழுதுகிறேன், கீழே பாருங்கள். நம்மளுக்கு இதில் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4/3/r³ தான் ஃபார்முலா. 4/3/r³. ஓகேவா, 1R is equal to 2R because it considers 2R. ஓகேங்களா, அதனால் இப்போ இந்த இடத்துல 2R இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 க்யூப் அப்படின்னால, இப்போ 2 + 2 × 2 4, 4 × 2 8. அதனால தான் 8 × 4/3/r³. ஓகேங்களா, இதுதான் Vm அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க, மேலே பாருங்கள். ஓகே, நான் எழுதிடுற மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, 8 எப்படி வந்துன்னு தெரியும், 4/3/r³. இதை Vmனு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ Vm இஸ் த வால்யூம் ஆஃப் சிங்கிள் மாலிகுல். ஓகேங்களா, அப்போ இதை டிவைட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே 2 மாலிகுல்ஸ் தான் கண்டுபிடிச்சோம், அது கீழே இருக்கும் பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சது வந்து 2 மாலிகுல்ஸு, இங்கே நாம் கண்டுபிடிக்கிறது வந்து சிங்கிள் மாலிகுல். அதை அன்லைன் பண்ணிங்க, அப்போ தான் உனக்கு அந்த கம்பாரிசன் புரியும். சிங்கிள் மாலிகுல், அதனால் டிவைடட் பை 2 போடுறோம். ஓகேங்களா, சிங்கிள் மாலிகுல்ங்கிறத அன்லைன் பண்ணுங்கள், டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 4Vm கிடைக்கும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் n மாலிகுல் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா முன்னாடி n ஆட் பண்ணிக்கணும். n 4Vm, அந்த 4Vm அப்படிங்கிறது B. அப்போ அந்த 4Vm வந்து B அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ B இஸ் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு 4Vm. ஓகேங்களா, அப்போ இது V டேஸ் ஈக்குவல் டு NB. அப்போ V ஐடியல் கேஸ் V மைனஸ் NB. ஓகேங்களா, வால்யூம் இதை அன்லைன் பண்ணிக்கோ, லெஸ் தென், அதனால தான் மைனஸில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இது வால்யூம் கரெக்ஷன். ஓகே, ரீப்ளேஸிங் தி corrected pressure and corrected volume in the ideal gas equation. Ideal gas equation is PV equal to nRT. We get the van der Waals equation state for the real gases. அப்போ இதுதான் van der Waals equation for real gases. இது ரொம்ப important 2 mark question. van der Waals equation state for real gases இதை தான் நீங்கள் எழுதுகிறோம். P + A n² V² நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். நான் மார்க் பண்ணுற பாருங்க, மார்க் பண்ணியிருக்கிறேன். V மைனஸ் NBயை சப்ஸ்டிட் பண்ணுறோம், nRT அப்படியே இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு எழுதிக்கோங்க. P + An² டிவைடட் பை V², V மைனஸ் NB ஈக்குவல் டு nRT. ரொம்ப இதுதான் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். And the constant A and B are the van der Waals constant and their value வந்து vary with the nature of the gas. இந்த values வந்து வேரி ஆகும், A and B ஓட வேல்யூ வந்து வேரி ஆகும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கேஸ். இப்போ ஆக்சிஜன் நேச்சர் ஆஃப் த கேஸ் வேறு, நைட்ரஜன் வேறு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். அதை பொறுத்து இந்த A and B ஓட வேல்யூ வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இட் இஸ் an approximately formula for a நான் ஐடியல் கேஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் ஐடியல் கேஸுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஐடியல் கேஸ்னா PV equal to nRT. ஓகேங்களா, இதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் வால்யூம் ஐசோதோம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு.
ஸ்டூடெண்ட் கவனிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இந்த வான் டெர் வால்ஸ் இந்த கம்பர்சிபிலிட்டி ஃபேக்டர் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். கம்பர்சிபிலிட்டி ஃபேக்டர் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கரெக்ஷன். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு கம்பர்சிபிலிட்டி ஃபேக்டரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 171 இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ப்ரெஷர் கரெக்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இது ப்ரெஷர் கரெக்ஷன். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. இதன் மூலமாக நம்மளுக்கு இதுதான் ஒரு கண்டெய்னராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த கண்டெய்னரில் நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை மீறி தனித்தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி வால்ஸில் வந்து அது மோதும். அந்த மோதக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஐடியல் ப்ரெஷர் வந்து ரியல் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அப்போ ரியல் ப்ரெஷர் இப்படி சொல்கிறோம், ரியல் ப்ரெஷர் லோயர் தென் த ஐடியல் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் அது ப்ரெஷர் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷர் கரெக்ஷன் தான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃப் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபவுண்ட் தட் ஃபோர்ஸ் ஆஃப் தி அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மாலிகுல் நியர் தி வால்க்கு அருகில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ரோ அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த கேஸ் 1 rho is equal to n/v. n மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், v இன் வால்யூம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷனு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கரெக்ஷனு. ஓகேங்களா, வால்யூம் கரெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் கன்சிடர் ஸ்பியர் சேஃப் இஸ் ஈக்குவல் டு 2r எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் 2r அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸ்பியர் ஆஃப் தி வால்யூமுக்கு ஃபார்முலா 4/3/r3. அது 2 மாலிகுல்ஸ் அப்படின்னாலும் 2r³ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ அதை 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வந்து மல்டிப்ளையில் 2/3 அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 8 4/3. இதை வந்து Vmன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, n மாலிகுல்ஸ் அப்படின்னாலே n மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு இங்கே 2 சிங்கிள் மாலிகுல்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, டிவைடட் பை 2 போட்டால் 4Vm. n மாலிகுல்ஸ்னால n. இப்போ இதை வந்து Vmன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ 1V is equal to 4Vm. அப்போ V இங்கே வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, தென் ஐடியல் கேஸ் ஃபார்மில் V - NV. இதை தான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, PV = nRT. ஓகே, இந்த ப்ரெஷர் கரெக்ஷன் எழுதுகிறாங்க. ஓகேவா, இந்த வால்யூம் கரெக்ஷன் எழுதி PV = nRT தான் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸஸ் அண்ட் நான்-ஐடியல் கேஸ்ன்னு சொல்லணும். ரியல் கேஸஸ் ஆர் ஐடியல் கேஸஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன். ப்ரெஷர் கரெக்ஷன் அண்டு வால்யூம் கரெக்ஷன் ஆன் வான் டெர் வால்ஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, தட்ஸ் ஆல். இது நெக்ஸ்ட் ஐசோதர்ம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டூடெண்ட் லிசன் இயர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரெஷர் வால்யூம் ஐசோதர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் ஆன் ட்ரூ ஐசோதர்ம். ஐசோ அப்படின்னாவே சேம், அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐசோ அப்படின்னாவே சேம், அது மாறாதது அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆண்ட்ரூ ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த இடத்துல அதை அண்டர்லைன் பண்ணிக்கும். தாமஸ் ஆண்ட்ரூ தான் கேவ் த ஃபஸ்ட் gave a complete data about the pressure, volume, temperature of a substance in the gaseous and liquid state. Gas state and liquid state க்கு pressure, volume, temperature relationship பற்றி சொல்லியிருப்பாரு தாமஸ் ஆண்ட்ரூ. அதான் he plotted isotherm of carbon dioxide. எதுக்கு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டால் அது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகே, அந்த ஃபிகர் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுதான் ஆண்ட்ரூ ஐசோதர்ம். நீங்கள் இந்த கொஷின் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதினீங்கன்னா போதும். ஓகேங்களா, இந்த மார்க் பண்ணுற மாதிரி. இது ஆண்ட்ரூ ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது டைரக்ட் 5 மார்க் கொஷின் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் அந்த டயக்ராமு. இதை மேலே அந்த லைன் படிக்கிறதுக்கு முன்னாடி டயக்ராமில் பாருங்கள். He plotted against the pressure and volume. ஓகேங்களா, ப்ரெஷர் அண்டு வால்யூமுக்கு எதிராக ஃப்ளாட்டர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது ஒரு கேசியஸ் மாலிகுல், பிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. பியிலேருந்து லைட்டாக அப்படியே லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே சிங்கிற ஸ்டேட் போகிறப்ப இஸ் கம்ப்ளீட்டடாக லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. மறுபடியும் நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே சேம் லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஓகேங்களா, அப்போ ப்ரெஷர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படிங்கிறது இந்த லைனு. இப்போ இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா வால்யூம் வந்து டிகிரிஸ் ஆகிட்டே வரும். அது பாருங்கள் எழுதுகிற பாருங்கள், மறுபடியும் எழுதுகிற பாருங்கள். ப்ரெஷர் வால்யூம் வந்து டிகிரிஸ் ஆகிட்டே
போகுது, இங்கேருந்து போகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஏ பார்ட்லேருந்து அப்படியே பி பார்ட், இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளாட்டட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைன் வந்து அதிகமாக இருக்கும். இது டெம்பரேச்சர் பிகாஸ் வந்து 13 டிகிரி செல்சியஸ். மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப அந்த ஃப்ளாட் குறையும், மறுபடியும் டெம்பரேச்சர் ஒரு டாட் மாதிரி வந்துடும். இதை தான் சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிக்விடாக மாறுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ஐசோதேர்ம் டெம்பரேச்சர் தான் இந்த 31 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டெம்பரேச்சரில் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. இதை விட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாவோ இல்லை லெஸ் பண்ணாவோ அந்த லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறது கரெக்டாக ஃபாஸ்ட்டாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிற. இதை விட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட்டு லிக்விஃபைடாக மாறுறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த க்ரீன் கலரில் என்ன எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? இந்த இதுலேருந்து இப்படி கரெக்டாக ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இது. கேசியஸ் மாலிகுல் அப்படியே ஸ்லோவாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. இங்கே கேசியஸ் மாலிகுல் ஸ்லோவாக லிக்விட். ஏன் இதில் அந்த டிஃப்ரென்ஸ் வருது? இது பாருங்கள், பெரிய லைனாக வரும், இது அதை விட சின்ன லைனாக வரும், இது அதை விட சின்ன லைனாக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டெம்பரேச்சர். இங்கே கிராஃப் நம்ம எதுக்கு இடையில வரையணும்? ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இப்படி போனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இப்படி இங்கேருந்து வரும். நீங்கள் அதாவது ஏ இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஏ அப்படிங்கிறது ஏ மாலிகுல், அதாவது ஏ பார்ட்டட் ஏ பாயிண்ட்ஸ் இந்த அந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஏபி போகுது. பாருப்பா கண்டென்சேஷன் ரீஜன் அப்படின்னா குளிர் கண்டென்சேஷன் பண்ணுறது, குளிர்விக்கிறது. அப்படி குளிர்விச்சோம்னா அந்த கேஸஸ் மாலிகுல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக மாறும். இந்த டெம்பரேச்சர் பாருங்கள் இப்போ தெளிவாக தெரியுது. அப்புறம் 21 டிகிரி செல்சியஸ், அப்புறம் தான் 31 டிகிரி செல்சியஸ். இந்த மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூமும் நம்மளுக்கு லோவாக இருக்குது. ஏன்னா வால்யூம் இங்கேருந்து இங்கே வர குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் நம்மளுக்கு லிக்விடாகவே இருக்குது. மறுபடியும் ப்ரெஷர் எவ்வளோ தான் அதிகப்படுத்தினாலும் நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டாகவே இருக்கும். இதெல்லாம் தான் அந்த லைனில் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆன்ட்ரோ ஐசோதேர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ மேலேருந்து படித்து பாருங்கள், புரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அட் லோ டெம்பரேச்சர் ஐசோதேர்ம் ஃபார் எக்ஸாம்பிள் 13 டிகிரி செல்சியஸில் இந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டயக்ராமில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து லைட்டாக இங்கேருந்து இங்கே பார்க்கணும். இப்படி நீங்கள் ப்ரெஷர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஏ பாயிண்ட்ஸில், வால்யூம் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. எந்த டிகிரி செல்சியஸில்? 13 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 13 டிகிரி செல்சியஸ், ப்ரெஷர் வந்து இன்க்ரீசஸ், வால்யூம் வந்து டிக்ரீசஸ். இதுதான் பாயில்ஸ் லா. ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதுதான் பாயில்ஸ் சார்லஸ் லா. ஓகேங்களா? ப்ரெஷர் இன்க்ரீசஸ், தி வால்யூம் டிக்ரீசஸ் அலாங் ஏபி. அந்த ஏபிங்கிறது அந்த ஏலேருந்து பின்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுதான் அந்த ஏபி. நல்லா பாருங்கள், இதுதான் அந்த ஏபி. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது, ஏ டு பி பாயிண்ட், ஏ டு பி பாயிண்ட் போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு. அண்ட் இஸ் கேஸ் அன்டில் த பாயிண்ட் வந்து பி வந்து ரீச் ஆகுது. அப்போ ஏலேருந்து லைட்டாக அப்படியே பியை நோக்கி பாயிண்ட் பியை நோக்கி ரீச் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அட் பியில் வந்து லிக்விட் வந்து செப்ரேட் ஆகுது அப்படியே அலாங் த லைன் பிசி. ஓகேவா? போத் லிக்விட் அண்ட் கேஸ் ஸ்டேட்டு கோ எக்ஸிஸ்டாக இருக்குது. எந்த லைனில்? அந்த பிசியில். அதுதான் அந்த க்ரீன் கலர் பாட்டு. ஓகேங்களா? இதுதான் அந்த பிசி. பியிலிருந்து சி அப்படிங்கிறது இதில் தான் அப்படியே. அப்போ இதில் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. எது கேஸ் அண்ட் லிக்விட் ரெண்டு கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏலேருந்து அப்படியே அந்த பி பாயிண்ட்டை ரீச் ஆகுது, இந்த பிசிலேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது லிக்விடாக. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா கேஸஸ் மாலிகுலும் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டாகவும் இருக்குது, கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கோ எக்ஸிஸ்ட் எந்த லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி லைனில். ப்ரெஷர்ஸ் ரிமைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அட் சி த கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்ட்டு லிக்விட். அங்கே பாருங்கள், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் இதே பாயிண்டில் தான் இருக்குது, இந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, இந்த சி பாயிண்டில் கம்ப்ளீட்லி லிக்விடாக மாறிடுச்சு, கம்ப்ளீட்லி லிக்விட். அட் சி பாயிண்டில் கம்ப்ளீட்லி லிக்விட், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி அட் சியில் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்ட்டு இஃப் த ப்ரெஷர் இஸ் ஹையர் தென் அட் சி. சியை விட மறுபடியும் மேலே போச்சுனாலும்
ஒன்லி லிக்விட் வந்து மேலே கம்ப்ரஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் தி வால்யூம். வால்யூமில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா. வால்யூமில் அதே வால்யூம் தான் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலர் லைன் இதுதான் வால்யூமு, இங்கே தான் வால்யூம் இருக்குது. இந்த வால்யூம் அதே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண அந்த லிக்விட் வந்து இன்னும் என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸ்ட் ஆகுது. இன்னும் வச்சு அழுத்துறோம், கம்ப்ரஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. there is no significant change in volume. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The successive isotherms show the similar trend with the shorter flat region. இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறப்ப அந்த green color கோடு கம்மியாகிட்டே வருது. வால்யூம் ரேஞ்ச் இன் தி விச் லிக்விட் அண்ட் கேஸ் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகுது, பிகம் ஷார்ட்டர். அது குறைஞ்சிட்டே அப்புறம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஷார்ட்டர் அந்த ஃப்ளாட்டர் லைன் அந்த ஷார்ட்டர் ஃப்ளாட் ரீஜன் வந்து இதாகிட்டே வரும். ஓகேங்களா. அண்ட் கேஸ் வந்து கோஎக்ஸிஸ்ட் அண்ட் பிகம் ஷார்ட்டர். அட் த டெம்பரேச்சர் 31.1 degree Celsius தான் தி லென்த் ஆஃப் தி ஷார்ட்டர் போர்ஷன் இஸ் ரெடியூஸ்டு. Okay, what 0. P. Okay, in other words, that is a carbon dioxide gas is completely liquid மாறிடுச்சு. இந்த பாயிண்ட்ல தான் carbon dioxide is completely liquefied in this point. Okay, but therefore this temperature is known as liquefaction of the temperature of critical temperature of the carbon dioxide. ரொம்ப important. What is the critical temperature of carbon dioxide சொன்னாங்கன்னா 31.1 degree Celsius தான் கார்பன் டை ஆக்சைடோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். எப்போ அவன் லிக்விடாக மாற்றுறதுக்கு அதோட அட்லீஸ்ட் பாயிண்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 73 அட்மாஸ்பியருங்க பாருங்கள். இந்த 31 degree Celsiusல தான் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்ட் ஆகுது. அது 0 point அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துல 73 அப்படின்னு சொல்கிறாங்க. 73 அட்மாஸ்பியர். அப்போ இந்த மாதிரி டைமில் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு சடனாக நம்மளுக்கு லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த எது வந்து ரெடியூஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்ட் ஆகும். இதுதான் ரெடியூஸ்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. when temperature increases அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. இதை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா 7. இது கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 31 degree Celsius. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எபோவ் திஸ் டெம்பரேச்சர் கார்பன் டை ஆக்சைடு ரிமைன்ஸ் ஆஸ் அ கேஸ். அந்த எபோவ் த டெம்பரேச்சர் கார்பன் டை ஆக்சைடு திரும்ப ரிமைன்ஸ் வந்து கேஸாக மாறுது அட் ஆல் ப்ரெஷர் வால்யூஸில். ஓகேவா. இட் இஸ் தென் ப்ரூவ்டு தட் மெனி ரியல் கேஸஸ் பிஹேவ்ஸ் இன் ஏ சிமிலர் மேனர் டு த கார்பன். இதே மாதிரி நிறைய கேஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் சிமிலர் மேனர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அதாவது ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்ட்ரூ ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, இதிலிருந்து எழுதணும். இதில் என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன ஆகுதுன்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இங்கேருந்து ஓகேங்களா கீழே வரைக்கும் எழுதுங்க. இந்த பேராகிராஃப் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க, நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் கண்டிப்பாக போகணும். இதுதான் ஆன்ட்ரோ ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதிலிருந்து தான் டெஃபினேஷன் கிரிட்டிக்கல் டைம். இந்த டயக்ராம் கண்டிப்பாக போகணும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸில் பாருங்கள். Through the nature of the isotherm remains similar to the critical temperature and corresponding the pressure. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் ஏ பாயிண்டில் ஒரு கேஸஸ் மாலிகுல் எடுத்துக்கிறாங்க. அது பி பாயிண்ட்டை அப்படியே லைட்டாக ரீச் பண்ணுது. பி பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படியே அந்த கண்டென்சேஷன் ரீஜனுக்கு பாஸ் பண்ணுறப்ப அப்படியே ஸ்லோவாக லிக்விடாக மாறுது. ஏன் ஸ்லோவாக லிக்விடாக மாறுதுன்னா டெம்பரேச்சர் வந்து 13 degree Celsius தான் இருக்கும். மறுபடியும் 21 degree Celsius பார்க்குறப்ப அந்த ரீஜன் வந்து குறையும். ஈஸியாக அந்த கண்டென்சேஷன் ரீஜன் போகிறப்ப சீக்கிரமாக லிக்விடாக மாறுது. இன்னும் டெம்பரேச்சர் 31 degree Celsius மேலே அந்த கேஸஸ் மாலிகுல் சீக்கிரமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மாலிகுல் வந்து ஈஸியாக லிக்விட் ஆகிற டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் 31 degree Celsius. அந்த டைமில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 73 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இதுதான் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் வந்து லிக்விடாக மாறுது. அது என்ன பாயிண்ட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கார்பன் டை ஆக்சைடுக்கு 31.1 degree Celsius. அதே மாதிரி நிறையா கேஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ வந்து கண்டுபிடிச்சிருக்காது. அது கீழே ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அது டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த பேராகிராஃப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னா பிசி, இது கிரிட்டிக்கல், இது ப்ரெஷர்.
டிசினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், விசி அப்படின்னா கிரிட்டிக்கல் வால்யூம். அப்போ இதுதான் வாட்டர் வால்ஸ். அப்போ பிசி, விசி, டிசி கண்டுபிடிங்க. வாட் இஸ் த டெஃபினிஷனா? பிவிசி, பிவிசி, டிசி, இதுதான் அந்த டெஃபினிஷன். பாருங்கள். ஓகேவா? அதோ தி நேச்சர் ஆஃப் தி ஐசோடோம் ரிமைன் சிமிலர். ஓகேவா? கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் கேஸ். ஓகேங்களா? இது எப்படி காரணி? நவ் வி கேன் டிஃபைன் த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதுதான் மெயின். நீங்கள் இதை தான் படிக்கணும். இதுதான் 2 மார்க் கொஸ்டின். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதாவது டிஃபைன் டிசி. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிஃபைன் டிசி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டிசி, டிஃபைன் டிசி. The critical temperature of the gas is defined as temperature above which it cannot be liquefied. Okay, எந்த டெம்பரேச்சருக்கு மேலே it cannot be liquefied even at high pressure. இது ஓகேவா? எந்த டெம்பரேச்சர் பிலோ which cannot be liquefied அந்த டெம்பரேச்சர் தான் critical pressure, critical temperatureங்கிறாங்க. அட் critical at high pressure. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 31.1 டிகிரி செல்சியஸ், கிரிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது 73 அட்மாஸ்பியர். இந்த டெம்பரேச்சருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலும் அது லிக்விடாக மாறாது. cannot be liquefied at particular temperature above the temperature even at high pressure தான் is called as இது. அந்த gas defined as temperature above, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, temperature above which cannot be liquefied even at high pressure. ஓகேங்களா? அதே மாதிரி critical pressure பிசி, gas is defined as minimum pressure அப்ளை பண்ணுறோம். minimum pressure is required to liquefy the 1 mole of gas. அப்போ எவ்வளோ minimum pressure அப்ளை பண்ணுறோம், அப்போ 1 mole of gas வந்து லிக்விடாக மாறும் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில். ஓகே, இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் வால்யூம். கிரிட்டிக்கல் வால்யூம் பிசி பார்த்தீங்க அப்படின்னா பிசி டிஃபைன் பண்ணுறோம். இதிலிருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? டிஃபைன்ட் இஸ் வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் கேஸ் அட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லையும் கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லையும் 1 mole ஆஃப் கேஸ் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய வால்யூம் தான் கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபில் ரொம்ப கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் டிசி, பிசி, விசி கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷன் டிஃபைன் அப்படின்னு கேட்பாங்க. டிஃபைன். ஓகேங்களா? டிசி, பிசி, ஓகேங்களா, விசி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக செப்பரேட்டடாக கேட்பாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். டேப்லெட் காலத்தில் ஒரு ஹீலியம் கேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் வால்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு 5.2, இதுக்கு 2.26, இது 57.8 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 304, அது வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. டிகிரி செல்சியஸில் நம்ம எவ்வளோ படித்தோம்? 31.1 டிகிரி செல்சியஸ். டிகிரி செல்சியஸில் இங்கே கெல்வியில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ப்ளஸ் 273 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 273 ஓகேங்களா ப்ளஸ் 31.1. ஓகேங்களா? அப்போ 1 புல் டாட் வச்சுக்கோங்க. 3 + 1 4, 7 3 எவ்வளோ வரும்? 10. இது 304. ஓகேங்களா? அப்போ 304.2 வந்துருச்சுங்களா? அதுதான். அப்போ நம்ம டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வினுக்கு மாற்றிருக்காங்க. அப்போ கெல்வினில் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கெல்வியில் கொடுத்தது. ஓகேங்களா? இங்கே கொடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், டிகிரி செல்சியஸில் அங்கே அட்மாஸ்பியரில் கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரிட்டிக்கல் ப்ரெஷரு 72.9 அப்படின்னாலும் 73 தான். ஓகேங்களா? அந்த மாதிரி எப்படி எடுத்துருக்காங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 94. கிரிட்டிக்கல் வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 94. அது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 94 இங்கே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இதுக்கு நேராக கொண்டு வரணும். நீங்கள் இதுக்கு நேராக கொண்டீங்கன்னா 94 வருதுங்கிறாங்க. இதுதான் வால்யூம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இப்படி வரும், அப்போ 94 வரும். அதுக்கப்புறம் தான் 80 வரும். அதனால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது 94ன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எது தெரிஞ்சுக்கலாம்? நைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸு, ஹைட்ரஜன் கேஸு, வாட்டர் வேப்பருக்கு, அம்மோனியாவுக்கு, ஹைட்ரஜன் குளோரைடு கேஸுக்கு, மீத்தேன்,
மீத்தேன், எத்திலீன். எத்திலீன் கேஸ் தான், ஈத்தீன்னு சொல்லுவாங்க. CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேங்களா? அதனால தான் கார்பன் வந்து 2 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது. அதனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ அப்படிங்கிற சயின்டிஸ்ட், தாமஸ் ஆண்ட்ரூ. ஓகேங்களா? இதில் நீங்கள் மெயினாக 1 மார்க்கில் ஏதாவது கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், வால்யூம், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு 1 மார்க்கில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் தி அமோனியா கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 405.5. ஓகேங்களா? அதுலேருந்து -273 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் கிடச்சிரும். இப்போ 405.5 -273 நீங்கள் போடணும். அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 0.5 தான் வரும். இங்கே 2 வரும். 10ல் 7 போச்சுன்னா 3 வரும். ஓகேங்களா? 3ல் வந்து 132 டிகிரி செல்சியஸ் வரும். ஓகேங்க? இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும். 273 டிகிரி செல்சியஸில் கிடைக்கும். இது வந்து இந்த அமோனியா, நாங்கள் சொன்னது மாதிரி அமோனியா. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும், இது கிரிட்டிக்கல் ப்ரெஷர், இது கிரிட்டிக்கல் வால்யூம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. இது இந்த பேஜில் ஆண்ட்ரூ ஐசோதோம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் படிச்சிருப்பீங்க. இது பேஜ் நம்பர் 173 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 174 இந்த சம்ஸ், எவால்வேட் யுவர் செல்ஃப் சம் இருக்குது. நல்லா படிங்க. ஏற்கனவே டேப்லெட் காலத்தில் கொடுக்குறது தான் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் NH3 அண்ட் CO2 கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கு வந்து 647.4, NH3க்கு வந்து 405.5. ஓகே, கார்பன் டை ஆக்சைடுக்கு 304.2 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கே அப்படின்னா டெம்பரேச்சர் தான், எல்லாத்துக்குமே கே போட்டுக்கணும். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி வென் வி ஸ்டார்ட் கூலிங் ஃப்ரம் த டெம்பரேச்சர் ஆஃப் 700 கெல்வியில் நம்ம கூல் பண்ணணும் அப்படின்னா விச் வில் லிக்விஃபை த ஃபஸ்ட், விச் வில் லிக்விஃபை த ஃபைனலி. ஓகே, ஃபஸ்ட்டாக எது வந்து லிக்விடாக மாறும், ஃபைனலாக எது வந்து லிக்விடாக மாறும் அப்படின்னா டெம்பரேச்சர். அப்போ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எது அதிகமாக இருக்குது? அந்த H2O. இப்போ H2O தான் ஃபஸ்ட்டு லிக்விட் ஆகும். அதுக்கப்புறம் NH3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா டெம்பரேச்சர் இதுதான் அதிகமாக இருக்குது. எது 700க்கு நியராக இருக்கிறது இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கொஸ்டின் மட்டும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதெல்லாம் மாறவே மாறாது. H2ஓக்கு இது தான், NH3க்கு இது தான், அமோனியாவுக்கு, கார்பன் டை ஆக்சைடு இது. அட்லீஸ்ட் இதையாவது படித்து வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் 647.4, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் அமோனியா இஸ் 405.5, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கார்பன் டை ஆக்சைடு வந்து 304.2. ஓகேங்களா? இது 700 கெல்வினுக்கு நம்ம கூல் பண்ணோம்னா எது ஃபஸ்ட்டு லிக்விடாக மாறும், எது ஃபைனலாக லிக்விடாக மாறும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஆன்சர். மார்க் பண்ணுற பாருங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இஸ் டிஃபைன்ட் எஸ். ஃபஸ்ட்டு அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட டெஃபினேஷன் எழுதுறீங்க. டெம்பரேச்சர் எபோவ் விச் இட் கேனாட் பி கவனிங்க ஸ்டூடெண்ட். Sorry for the disturbance. Critical temperature of the gas is defined as temperature above which it cannot be liquefied at high pressure. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எந்த டெம்பரேச்சர் எபோவுக்கு மேலே நம்மளால் ஒரு கேஸை வந்து லிக்விடாக மாற்ற முடியாது. லிக்விடாக மாற்றுறதோ ஒரு பர்டிகுலர் ஹை ப்ரெஷரில், அந்த டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அது கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் 31.1 டிகிரி செல்சியஸ்னு படித்தோம். அது கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா 304 வந்தது. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ கேஸ் டெம்பரேச்சர் ஏதாவது கொஸ்டினில் கொடுத்தது 700 கெல்வின், அதனால் 700. அதில் H2O தான் ஃபஸ்ட்டு லிக்விடாக மாறும். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை அமோனியா, அதுக்கப்புறம் ஃபாலோடு பை கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு H2O, அதுக்கப்புறம் NH3, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. அந்த டெம்பரேச்சர் இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு லிக்விடாக மாறும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தால் ஈஸியாக லிக்விடாக மாறும். அதை நல்லா ஞாபகம், இது மாதிரி 1 மார்க்களோட கேட்கலாம். அது சும்மா ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த கேஸ் மாலிகுல்ஸோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக லிக்விடாக மாறும். சப்போஸ் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ +273 ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி சப்போஸ் கெல்வியில் கொடுத்து டிகிரி செல்சியஸில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் -273 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ் கொடுத்துரும். ஓகே, டிகிரி செல்சியஸ் டு கெல்வின்னா +273. ஓகேங்களா? கெல்வின் டு டிகிரி செல்சியஸ்னால் -273. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம அமோனியாவுக்கு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோமா 31.1 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். இதை வந்து கெல்வினுக்கு இப்போ மாற்ற போகிறோம். செல்சியஸ் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கெல்வின். அப்போ 31.1 + 273. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 304 வந்துச்சு. 304.1 வரும்.
ஓகே, இல்லை இது கேள்வி இல்லை, எனக்கு கேள்வி. இப்போ இதையே நம்மளுக்கு வந்து எப்படி எழுதுறோம், 304.1 மைனஸ் 273 போட்டிங்கன்னா உங்களுக்கு 31.1 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ கெல்வியிலேருந்து நீங்கள் எதுக்கு மாற்றிருக்கிறீங்க, செல்சியஸுக்கு. அப்போ நீங்கள் மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, மறுபடியும் எழுதுகிற பாருங்கள், கிளியரன்ஸாக தெரியல. 31.1 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ப்ளஸ் 273 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினாக மாறிடும். அதில் கெல்வியில் எவ்வளோ கிடச்சிது, 304.1 கெல்வின் கிடச்சிது. அப்போ மைனஸ் 273 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 31.1 டிகிரி செல்சியஸ் கிடச்சிடும். இது கெல்வியிலிருந்து செல்சியஸ், இது செல்சியஸ்லேருந்து கெல்வின், ப்ளஸ் 273, இது மைனஸ் 273. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.